பரிசுத்த தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீ அசைவாடும்படியாக, உம்முடைய பிரசன்னம் இந்த ஸ்தலத்தில் வளாவும்படியாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வாயில திறந்து ஸ்தோத்திரிப்போமாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் மேல் ஸ்தலத்திலும் கீழ் ஸ்தலத்திலும் உம்முடைய அபிஷேகம் நிரம்பி இருக்கும்படியாக, உன்னை ஜீவ ஊற்று இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியோட கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே நீ நடத்தும்படியாக, பரிசுத்த தேவனை நடத்தும்படியாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம் வராமே சொல்லுவோமே, என் கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளை, இன்றைக்கு சபையாருக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். விருப்பப்படுறவங்க ஆமேன் சொல்லுங்களேன். இது ஆமேன் போதாது. இந்த மாதத்திலிருந்து நீங்கள் தேவனோட மகிமையை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. We must be prepared in every situation. The God is going to do something. எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் என் தேவன் ஏதோ ஒன்று செய்வார் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு விசுவாசத்தோடு அமரும் பொழுது என் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த மகிமை நீங்கள் காண வேண்டுமானால் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். இந்த மாதத்திலிருந்து அந்த மகிமை நீங்க பார்க்க வேண்டுமானால் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். இந்த நாளில் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 16ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இதை விவரித்து சொல்லி பிறகு நான் தேவ வார்த்தைக்கு கடந்து போக விரும்புகிறேன். இந்த வார்த்தை அன்றைக்கு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, இன்றைக்கு அதே வார்த்தையை கொண்டு உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் இந்த மாதத்திலிருந்து தேவனோட மகிமையை காண்பாய். யோவான் 11:40 அது மிகவும் பிரபலமான வசனமாக வேதத்தில் காணப்படும். இயேசு மார்த்தாளிடம், நான் சொன்னவற்றை நினைத்து பார், நீ என்னை நம்பினதால் தேவனோட மகிமையை அறியலாம் என்று சொல்லி இருக்கிறார் என்று கூறினார். இயேசு இந்த வார்த்தை தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்ட வார்த்தை. இது டைரக்ட் ஸ்பீச். இட்ஸ் வாட் a direct speech. முகமுகமாக பேசுகிற வார்த்தை. அந்த முகமுகமாக பேசுகிற வார்த்தை தான் இன்றைக்கு முகமுகமாக உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நீ விசுவாசித்தால் இந்த மாதத்திலிருந்து தேவனோட மகிமையை காண்பீர்கள். இயேசு அவளை நோக்கி சொல்லுகிற வார்த்தை, நீ விசுவாசி தேவனோட மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? He is confirming. நான் உனக்கு சொல்லையா? நான் உனக்கு சொல்லலையா? சொல்லப்பட்ட சூழ்நிலையானது எப்படி என்றால், லாசரு உயிர்ப்பித்து அற்புதம் நிகழ்வதற்கு முன் இயேசு இந்த வார்த்தையை கூறினார். இதோட விளக்கத்தை பார்ப்போமானால், விசுவாசத்தோடு சந்தேகம் இல்லாமல் இருக்கும் பொழுது தேவனோட வல்லமையும் மகிமையும் நம் வாழ்க்கையில அனுபவிக்க முடியும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு அதிகபரமாக நமக்கு ஜீவனுள்ள வார்த்தை என்று உணர்த்துகிறது. இந்த விசுவாசத்தை பற்றி மிக முக்கியமான வாக்குறுதி கொடுக்கிற வசனமாக வேதத்தில் இது காணப்படுகிறது. விசுவாசம் இல்லாதவன் ஜீவனே கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில வேதத்தை சுமக்கிறவங்க ஜீவனோடு இருக்கிறவர்கள் ஆமென் சொல்லி இருப்பாங்க. அல்லேலூயா. இப்பதான் சொன்னேன், ஜீவனோடு இருக்கிறவங்க. அப்போ எவ்வளவு வந்ததா பார்த்தீங்களா? அப்போ எப்படி வந்திருக்கீங்கன்னா, ஆண்டரோட வார்த்தை ஓய்னால கேட்க வரமழுது எழுந்திருக்க பொழுது உற்சாகமாக எழுந்துக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ செய்ய போறார், ஆண்டவர் ஏதோ பேச போறார், ஆண்டவர் நமக்கு ஏதோ தர போறார். அப்படி வாஞ்சையோட வருவங்களோட விசுவாசத்தை கர்த்தர் மகிமையா இந்த நாளில் நடத்துவார். அல்லேலூயா. செத்துங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஜீவனோடு இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. வார்த்தையே ஒவ்வொரு வார்த்தையானது மகிமையா இருக்கும். நம்முடைய நிதானம், சிந்தை, ஆவி, ஆத்துமலாம் இந்த 3 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுத்துடணும். ஆண்டவர் இன்னைக்கு ஏதோ பேச போறார்,
இதே இந்த பலிபீடத்துல ஆண்டு இருந்தனால உன்னை அது ரட்சாதிபதி ஆக்க போறேன்னு சொன்னா உடனே வரும் உங்களுக்கு ஆமேன்னு. தூங்குனா கூட வந்துடும். அந்த ஆமீன் ஆண்டருக்கு தேவையில்லை. அல்லேலூயா. நான் இன்று முதல் உன்னை சுமாரா தான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாலும் ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. என் தேவன் எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்கிற தேவன். யோவான் 11:13 சொல்லுகிறது, அப்பொழுது அவனுடைய அவளோட சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார். ஆண்டவர் நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த செய்தியானது லாசருவின் மரணத்துக்கு முன்னால் மார்த்தாள் மற்றும் மரியாள் நம்பிக்கையான விசுவாசத்தை உணர்த்துகிறது. அவன் பூர்ணமா மரித்தவில்லை, சிக்கா இருக்கும் பொழுது வார்த்தை இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. எத்தனை வாட்டி சொல்லி அனுப்புகிறாங்க? ஒரே ஒரு வாட்டி தான். வேதத்தை பார்க்கணும் புரட்டி பார்த்தா 2-3 வாட்டில் ஒரு வாட்டி தான் சொல்லி அனுப்புகிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டு இயேசு இந்த வியாதி தேவனோட மகிமைக்காக இருக்குது என்று கூறினார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் யோவான் 11:14 எடுத்து வாசிக்கும் பொழுது இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஒருவேளை இன்றைக்கு உங்களோட காரியங்கள் எதுவா இருந்தாலும் செயல்படாமல் இருக்குமானால் என்னால் ஆணிதரமாக சொல்ல முடியும், தேவன் அது மகிமைக்காக நடத்துவார். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களோட வாழ்க்கையில் கூட மரித்து போன காரியங்கள் தேவனோட மகிமையினால் வாய்க்க போகிறது என்று நம்ப வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உங்களோடு இருக்கிற அதே தேவன் தான் சொல்லுகிற வார்த்தை, பிறர் அறியும்படி உன்னோடு இருந்து நான் மேன்மைப்படுகிறதை உன் கண்கள் காணும். இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக தேவன் இந்த மார்ச் மாதத்திலிருந்து மகிமையான காரியங்களை செய்கிறது உங்கள் கண்கள் காணும், பிறர் கண்களும் காணும். ஹல்லேலூயா. All are going to see. உண்மையா சொல்றேன், everyone is going to see. முடிந்த பக்கத்துல பசங்க எல்லாம் பார்க்க தான் போறாங்க. நேரம் வருது எல்லாம் பார்க்க தான் போறாங்க. நேரம் வருது. விசுவாசிக்கிறவங்களுக்கு நான் சொல்லும் போது நீங்களே பேசணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ செய்தியின் தலைப்பு நான் மகிமைப்படுவேன். அவர் மகிமை வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? பக்கத்தில் பார்த்து கர்த்தரோட நாமத்தினால் நீங்க சொல்ற வார்த்தை, பிரதர் சொல்லுங்க, பிரதர் நீ சும்மா இரு, சிஸ்டர் கொஞ்சம் சும்மா இரு. ஏன்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தை கேட்கணும்னா நீங்கள் சும்மா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் கிரியை செய்யணும்னா நம்ம சும்மா இருக்கணும். பக்கத்தில் பிரதர் இருந்தாலும் சிஸ்டர் சொல்லுங்க, கொஞ்சம் சும்மா இரு, கொஞ்சம் சும்மா இரு. நான் சொல்ல, வேதம் சொல்லுது. யாத்திராகம் 14:14 சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அது நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நல்லா புரியுது. எப்படி இருப்போம்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு அடிபட்டுடுச்சு, ஒரு புண்ணு வந்து அடிபட்டுடுச்சு. அந்த புண்ணு காயம் பொழுது எப்படி இருக்கும்? உடனே கை ஆட்டோமேட்டிக்கா அப்படியே போயிடும். இதே போலதான் சில காரியங்கள் நடக்கலன்னு ஆண்டவரை சொரிஞ்சிட்டு இருக்குது. ஆண்டவரே நான் சொல்றேன், அவர் நேர்த்தியாக செய்கிற தேவன். உனக்கு மகிமை நடக்கணுமா? நான் சொல்லுவேன், நீங்க பக்கத்துல பார்த்து சும்மா இருன்னு சொல்லணும். ஓகே? உன் வாழ்க்கையில மகிமை நடக்கணுமா? உன் வாழ்க்கையில மகிமை நடக்கணுமா? சும்மா இரு. அதுக்குன்னு போத்திட்டு தூங்கிட்டு இருக்காத. அல்லேலூயா. பாஸ்டர் போனேன் சும்மா இருன்னு சொல்லிட்டாரு, அதனால பைபிள் படிக்காத, எதுவும் அப்படிலாம் இல்லை. வேலைக்கு கூட போகாம இருக்காத. ஹலோ ஆண்டவரே, நம்ம ஒன்று சொன்னா நீங்க ஒன்று நினைப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மாருன்னு சொல்லிட்டாரு என்றால், நம்ம இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் கத்துக்கிறோம், டீச்சர்லாம் இருக்காங்க. நம்ம சரீரத்தில் மொத்தம் 5 அவயங்கள் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? 1 கண்ணு, காது, மூக்கு, வாய், சரீரம். 5 சொல்லிட்டேன்னா, கண்ணு, மூக்கு, வாய், காது, சரீரம்.
இந்த சரீரம் வந்து எதுவுமே சொல்ல, சைலண்டா இருக்கும். போட்டதெல்லாம் வாங்கி உள்ள போயிட்டே இருக்கும், ஒன்றும் சொல்லாது. இந்த காது கேட்டுரும், அதே காது துடிக்காது, காது கேட்டுரும். கண்ணு நல்லா பார்க்கும், வர்ணிக்கும், நல்லா அழகா இருக்குது. ஒரு ரோஜா பூ மூக்கில் வச்சாலும் அதுவும் நல்லா. ஆனா நடுவில் ஒன்று இருக்கு தெரியுமா, மோசமானது. உள்ளேயும் வாங்கிக்கும், வெளியும் தள்ளும். உள்ளேயும் வாங்கிக்கும், வெளியும் தள்ளும். இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லு, சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இருமா. அதுவும் இருக்கு தெரியுமா, நல்லா இருக்க குடும்பத்தை கூட பத்தாக்கிடும். உண்மையை சொன்ன கர்த்தரே சொல்றாருன்னா படைத்தவர் சொல்றார், நான் சொல்ல. இந்த உலகத்தை படைத்தவர். அப்போ மோசே எப்படி டார்ச்சர் அனுபவிச்சிருப்பான். அல்லேலூயா. இந்த ஜனங்களை வச்சு மோசே 5 லட்சம் ஜனத்தை டார்ச்சர் அனுபவிச்சிருவான். ஆண்டவர் சொல்லிட்டா, அந்த ஜனத்துக்கு போய் சும்மா இருக்க சொல்லு, எதுக்கெத்தாலும் புலம்புறது. இன்னைக்கு புலம்புற அல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, அழுது வேதனையோடு வந்திருக்கலாம். இந்த மார்ச் மாதத்தில் God is speaking to you. சும்மா இரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக்குவார். எங்கேயாவது ஆபிரம் புலமின்னு போனா, நல்லா இருந்தேன், எவ்வளோ சோத்திரம் பண்ண, என்ன போய் பிள்ளைய பலி கொடுக்க போயிட்டாரு, நல்லா இருப்பார் அந்த மனுஷன், ஒன்றும் சொல்லங்க, சைலண்டா போனார். அவர் சும்மா தான் போனார். நான் சொல்றேன், போகும்போது சும்மா போங்க, அவருங்க கூட வரார். ஹல்லேலூயா. நம் சும்மா இருந்தால் நம்முடைய காரியங்களை தேவன் பார்த்து கொள்வார். மார்த்தாலும் மரியாளும் சொல்லி அனுப்பிட்டாங்க, உன் சகோதரன் ரொம்ப சிக்கா இருக்கான்னு சொல்லி அனுப்புறாங்க. செத்துட்டான்ல, என்னது சிக்கா இருக்கான். மறுபடியும் மெசேஜ் அனுப்பல, சொல்லிட்டாங்க. அவங்க பேட்னு அவங்களோட வேலையை பொட்டிக்கிட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போய் செத்துட்டான், எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டாங்க. ஆனால் எதுவுமே இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் மகிமை நடக்க வேண்டும் என்றால் சும்மா இருக்க வேண்டும், அதே சமயத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். Our duty is just to inform the Lord, not to trouble the Lord. நம்மளோட வேலை சொல்லுகிறது வேலை மட்டும்தான், அவரை போட்டு பரட்டக்கூடாது. அவர் ரொம்ப எக்ஸிக்யூட்டிவ். அல்லேலூயா. மோடி வரார், கிட்ட போய் கை பிடிச்சி இழுப்பீங்க, தூரத்துல இருந்து அதை கூட காட்ட மாட்டார். ஆனால் நம்ம தேவன் உண்மை உள்ளவர், பாசம் உள்ளவர், அனைத்து அறிந்த தேவன். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு just a information. என்னது? just a information. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டோம், ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், டெலிவரி டைம். அது வரைக்கும் நம்ம சைலண்டா தானே இருப்பீங்க. எல்லாம் ஆன்லைன்ல பத்தி தெரியும். ஆன்லைன்ல ஒரு சுடிதாரோ ஏதோ ஆன் பண்ணிட்டீங்க, சாரியோ புக் பண்ணிட்டீங்க, அது டெலிவரி டேட் ஒன்று கொடுப்பான். என்ன டேட்டோ, அதுல இருந்து ஒரு 1 வீக். அந்த 1 வீக்கு மொபைல் நோண்டுவீங்க, பார்க்க மாட்டீங்க. அவங்க அந்த டேட்ல கரெக்டாக பார்ப்பீங்க. ஆனால் ஆண்டரோட காரியம் வந்தால் மட்டும் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே ஒன்றும் வரல 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 வரல. ஆண்டவர் சொல்றாரு, சும்மா இரு. அல்லேலூயா. ஐ நோ எவ்ரிதிங். அன்பான தேவ பிள்ளைகளை, கவலை, அது சொன்ன ஒன்றுக்கும், இந்த வசனம் சொல்றது ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதாவது அப்பனா ஒன்னுத்துக்கும் கவலைப்படாதீங்க. ஆனா நம்ம எப்போ போனாலும் வாய்ப்பாடா இருக்கு. சபை கிட்ட போனாலும் சரி, பாஸ்டர் போனாலும் சரி, போய் பைபிள் எடுத்து உட்காந்த உடனே 1:1, 2:2, 3:3 சொல்ற மாதிரி வாய்ப்பாடு கட கட கடான்னு ஓடும். நான் சொல்றேன், ஜஸ்ட் இன்ஃபார்ம் டு த லார்ட். அதுதான் அவர் விரும்புகிறார். ஏனென்றால் பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா என்ன இல்லை? அப்போ உங்களுக்கு அதுல ஒரு வார்த்தை இருக்கு, சொல்லுங்களேன். உங்களுக்கு சொல்லிட்டும் சமாதானம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன இல்லை? சபையை உங்களை தான் கேட்கிறேன், என்ன இல்லை? புத்தி இல்லை.
பக்கத்தில் பார்த்து சும்மா இருக்கு. புத்தி இல்லாதவங்க தான் தொணான்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் ஆண்டு பேசணும் சொல்லுது. இதனால நம்மோட விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு வேளை யார் இது வரைக்கும் நம்ம சாண்டினா சொன்னதே இல்லை, ஓகேங்களா? சாண்டினா குழந்தைலேருந்து தெரியும், ஓகேங்களா? ஒரு நான் 2 வயசுக்கு அந்த குழந்தை எல்லாரையும் பார்த்து என்ன சொல்லுவோம், எல்லாரையும் பார்த்து ஹாய் சொல்லும், அப்புறம் சிரிக்கும். அது குழந்தையோட சுபாவம். ஓகே, 3 வயசு 4 வயசுல சிரிக்குது, ஓகே. 5 வயசுல சிரிக்குது. நீங்கள் சொல்லிக் கொடுங்க, எல்லாரும் வந்து சிரித்து வர வைக்கணும்னு சொல்லிட்டீங்க, அது சிரிக்குது, ஓகே. அதுக்கு டெத்து கிட்ட மட்டும் ஒன்றும் தெரியும், ஜாலியாக சிரித்து வளர்ந்துருக்கும். 10 வயசு ஆகுது. 10 வயசு ஆகணும் போது சாண்டி நல்லா பார்த்து வா 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 அப்படின்னு சொன்னால் சரி, அப்பயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இன்னும் ஒரு 15 வயசு ஆயிடுச்சு, அப்பயும் வாங்க ஓ. அப்போ அது பேர் என்னது? லூஸு. கரெக்டா? நமக்கு ஒரு புத்தி வருது எப்படின்னா, இதுலேருந்து சிரிக்கக்கூடாது. ஒரு டெத்துக்கு போயிட்டு எடுத்துன்னு போயிட்டு ஒரு வயசுக்கு ஒரு 12 14 வயசில் அவங்க சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, எல்லாரும் துக்கத்தை உட்காந்துருக்காங்க. அவன் மட்டும் போயிட்டு கலகலான்னு சிரிச்சுன்னு நினச்சிக்கிங்களேன். அப்போ அது பேர் என்ன? புத்தி இல்லை. நம்ம கூட அது மாதிரி தான், எப்போ பார்த்தாலும் கேட்டுனுக்கு. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு எல்லாம் தெரியும், சும்மா இரு. ஆனால் அது இருக்கிறது கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் மத்திய 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். He knows everything. அவர்களை போல யாரை போல? அவர்களை போல யாரை போல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், புத்தி இல்லாதவங்க, சாண்டினா போல. இப்படி இப்படி ஆண்டுக்கு வசனம் சொல்லுது. ஏன்னா உங்களுக்கு அப்படி சொன்னது புரியும். வசனம் சொல்லுது, அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஜனவரி போச்சு, பிப்ரவரி போச்சு, மார்ச் மாதம் சொல்கிறேன், அதை காட்டிலும் இந்த மாதத்திலிருந்து அவர் நல்லா நடத்துவார். நித்தமும் நடத்தணும்னு சொன்னவர், பயப்படாதுன்னு சொன்னவர், அவர் சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும், கொஞ்சம் நீ புத்தியோடு சும்மா இரு. I will take care of everything. எதுக்கும் பயப்படாத. நல்லா புரிஞ்சுக்கங்க, இத்தனை வருஷம் நீங்க குழந்தைங்க இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை இல்லை, பல வருஷங்கள் குழந்தை, முதிர்ச்சி அடைந்த பிள்ளைகள். நீங்க சிரிச்சுட்டே இருப்பீங்களா? முதிர்ச்சி அடைஞ்சீங்க. அதனால விசுவாசத்துல வளரணும், மகிமையை பார்க்கணும். மத்திய 6:32 சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உள்ள நுழைஞ்சீங்க தெரியுமா? அப்பவே அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்க உள்ள நுழையும் பொழுது இங்க பலிபீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு எல்லாம் தெரியும். அப்படித்தான் ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்ப நான் பேச போகிற ஒரு 4 காரியமும் எல்லாம் மகிமைக்காக காணப்படும். இப்படித்தான் மகிமைப்படுத்துவதற்காக வேதத்திலிருந்து எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். பேதுரு குறித்து ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அவர் கப்பர்நாகூமில் வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, there was a situation going on, பேதுருவினிடத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டுக்குள் வந்தபோது நல்லா புரிஞ்சுக்கங்க, வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுவதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, நல்லா புரிஞ்சுக்கங்க, வருவதற்கு முன்பாகவே இயேசு அவனை நோக்கி, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை யோசிக்கிறேன், பேதுரு ஸ்பீடா வந்தார், இயேசுவே இந்த மாதிரி மூடு, எனக்கு தெரியும், ஒரு இமேஜினேஷன், ஓகே, அப்படி போடல. அப்பா அங்க பேசிட்டேன், காசு கேட்டிருக்காங்க, அது சொல்றதுக்கு வாய் துடிக்குது. வந்து இயேசுவே, டோர் லாக். வரும்போதே பேதுருக்கு என்னன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சும்மா டோர் லாக்.
ஓகே, வந்தார். இல்ல இல்ல, வந்தவருக்கு தெரியும், இங்க இருக்கிறவருக்கு தெரியும். நீ சொல்லித்தான் அவருக்கு தெரியும் அவசியமே கிடையாது. அவர் அனைத்தும் அறிந்த தேவன். சோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தெரியப்படுத்துகிற வேலை தான் உன் வேலை, செய்கிறது அவர் வேலை. பக்கத்தில் பார்த்து, நீ என்னத்தான் முட்டி மோதினாலும், நீ என்னத்தான் பிளான் பண்ணாலும் அவர் தான் செய்வார். அல்லேலூயா. ஐயோ, நான் லுஃப்தான்சா ஃப்ளைட்ல தான் போவேன். நோ, உனக்கு யார் என்னதான் அனுப்புவேன். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் லுஃப்தான்சா ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆக போகுது, நான் யார் இல்லை அனுப்பிச்சா நீ தப்பிப்பேன் அவருக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பார்ப்போம், லுஃப்தான்சா, ஹலோ, நீ சாவுக்கு ஆயத்தமாகற, உன்னை காப்பாத்தன ஆயத்தமாகற. அல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த என்ன இல்லை ஒத்தி இல்லை. இப்ப பக்கத்தில் பார்த்து, சிஸ்டர் கொஞ்சம் சும்மா இரு. அல்லேலூயா. இவங்கெல்லாம் சரியில்லை சொல்லுங்க, அவங்களும் சரியில்லை. அங்க பார்த்து அல்ல, ரெண்டு பேரும் இங்க பார்த்து சொல்லு, சும்மா இரு. எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. Don't be a childish. மத்தேயு சொல்றார் உடனே, மத்தேயு 17:7 சொல்லுது, 17:27 சொல்லுகிறது, நீங்கள் கடலுக்கு போய், அவன் இன்ஃபர்மேஷன் சொல்லல, என்ன ப்ராப்ளம் சொல்ல, என்ன தேவைன்னு சொல்லல. ஏன்னா வாய் திறக்கல, இவர் வாயை திறக்கிறாரு. நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது இந்த மார்ச் முதலாவது நாளுல முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். கொடு என்றார். My God is watching and he knows everything. Before you inform, நீ சொல்வதற்கு முன்பாக அது என்ன காரியமா இருந்தாலும் உன்னை படைத்தவர் அறிந்திருக்கிறார். இங்க வந்து பேதுரு எதை பத்தி சொல்லவே இல்லை. ஆனா சொல்றதுக்கு முன்னாடியே போ, ஆயத்தப்படுத்திட்டேன், போய் எடுத்துக்கோ, உனக்கோ எனக்கும் கொடுன்றாரு. இயேசு கொடுக்க மாட்டாரு, ஆயத்தப்படுத்தி வழி காட்டுவார். நல்லா கவனிக்கணும். இயேசு கொடுக்க மாட்டாரு, ஆயத்தப்படுத்தி வழி காட்டுவார். ஆகாரம் வேணும்னு கேட்கும் பொழுது மேல இருந்து இட்லி போட மாட்டாரு, பணத்தை கொடுத்து ஹோட்டலுக்கு அனுப்புவார். அல்லேலூயா. சிம்பிள் தான். நம்ம ஜெபிச்சு செய்யுங்க செய்வதற்கு ஆட்கள் அனுப்புவார். ஒரு சமயம் பெரிய கொந்தளிப்பு, மழை கொதளிக்குது. ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம், என்ன தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன், தெரியாதவங்களுக்கு, ஆண்டவரே மழை வந்துருச்சுன்னு சொன்னாங்க. கீழே ஃபுல்லா தண்ணி நிரம்பிடுச்சு. கீழ் மாடியில இருந்து மேல் மாடிக்கு போயிட்டாங்க. உடனே போட்டு வருது. ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க, ஆண்டவர் காப்பாத்துங்கன்னு சொல்றான். அதுவோ மாறிடுச்சு. அல்லேலூயா. மேலே மொட்டை மாடிக்கு போயாச்சு. மேலே போனே ஹெலிகாப்டர் வருது காப்பாற்றுறதுக்கு. ஆண்டவரே இயேசுவினை ரட்சியனை காப்பாற்றுன்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் கீழே ஒரு லேடர் போடுறேன், ஏறி வந்துடுன்னு சொல்றாங்க. ஆனாலும் இயேசுவை காப்பாத்து மரித்து போன சூழ்நிலானது. ஆனாலும் இயேசு கைகளை கொடுத்து காப்பாற்றுகிற தேவன் அல்ல, வழியை காண்பித்து தப்பித்துக் கொள்வதற்கு வழிவாசல் உண்டாக்குற தேவன். அவர் தான். அவரை நினைச்ச பாக்கெட் எடுத்து கொடுத்துருக்கலாமே. நோ, நீ போ, முதல்ல தூண்டில போடு, முதல்ல அகப்படுகிற மீனை வாயை திறந்து பார், உனக்கு ஒரு வெள்ளி பணம் ஆயத்தமா இருக்குது என்றால் என் தேவன் இஸ் a perfect God. கரெக்டாக உன் விசுவாசம் தளராதபடிக்கு, உன் விசுவாசம் ஆணிதரமா இருக்கும்படியாக கர்த்தர் செய்கிற தேவன் நம்மோட தேவனா இருக்கிறார். கொஞ்சம் அன்பான தேவ பிள்ளைகளை கொஞ்சம் சும்மா இரு. He will do everything. பக்கத்தில் பார்த்து சொல்லு, அவரெல்லாம் செய்வார். எப்போ செய்வார்? சும்மா. அதுலயா நம்ம சும்மா இருந்தாலே போதுங்க, ஆண்டவர் அழகா நடத்துவாருங்க. என் கர்த்தர் ரொம்ப நல்லவர். முதலாவது நம் விசேஷமா சுயமாக யோசிக்காது, சுயமாக சிந்திக்காது, சுய முயற்சி எடுக்காது. அவருக்கு எல்லாம் தெரியும். முதல் நீ சும்மா இருக்கு கற்றுக்கொள், அப்போது மகிமை தானாக நடக்கும். ஏசாயா 65:24 சொல்லுகிறது, அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்பே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்பொழுது நான் கேட்பேன். இருதயத்தில் நீ யோசித்து பேசும்பொழுது அவர் கேட்பாருங்க. நீ வாய் திறந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வசனம் சொல்லுது, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகம். அதாவது நீ பேசவே தேவை, நினைச்சாலே போதும், என் தேவன் அறிஞ்சிருக்கிறார்.
பேதுரு நினைச்சுன்னு வரோம், ஐயோ இயேசு கிட்ட போய் சொல்லிடணும், அவர் ஏதாயில பண்ணுவார்னு நினைச்சதை அறிந்தாரு, மீனை ஆயத்தப்படுத்தினாரு, முதல்ல எடுத்து கொடுக்க வைத்தார். நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தப்படுத்திட்டார். அது மகிமை நீங்க பாப்பீங்க. You must be prepared to see everything. அந்த மகிமை பார்க்கணும் ஆண்டவரே, மகிமை பார்க்கணும் ஆண்டவரே சொல்லிட்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லுகிறது. சங்கீதக்காரர் 139 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இருக்கிற ஸ்கேன் மிஷினை காட்டிலும் அவர் பெரிய ஸ்கேன் மிஷின். அல்லேலூயா. நீங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் படுத்தா தான் ஸ்கேன் பண்ணும். ஏர்போர்ட்டுக்கு போனால் அந்த இதுல இருந்து அந்த கேபினை தாண்டி போனதை ஸ்கேன் பண்ணும். ஆனால் அதை காட்டிலும் நீ நினைக்கும் போது அவர் ஸ்கேன் பண்ணுவார். அல்லேலூயா. நினைக்கும் பொழுது ஸ்கேன் பண்ணிட்டார். ஜனவரி மாதம் ஸ்கேன் பண்ணார், பிப்ரவரி மாதம் ஸ்கேன் பண்ணார், இப்போ ஒரு ரிப்போர்ட் வருது. உன்னை மகிமைப்படுவேன். 2 மாதம் உங்களை ஸ்கேன் பண்ணார். இந்த 3வது மாதம் முதல் நாளில் மீன் வாயிலிருந்து எடுத்து கொடுத்தது போல வேதத்திலிருந்து எடுத்து கொடுக்குறாரு. ஐ ஹவ் ஸ்கேன்ட் எவ்ரிதிங், யூ வில் see a miracle. Be prepared. தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆயத்தமா இருக்கணும். இந்த வசனங்கள் தேவன் நமக்கு தேவைக்காக மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்களையும் அறிந்திருக்கிறார் என்பதையும் அவர் மீதான நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. தேவ பிள்ளைகள் நம்முடைய தேவைகளை, நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்தினால் மற்றும் போதும், நம்முடைய தேவன் நம்மோடு இருந்து மகிமைப்படுவார். யாத்திராகமம் 14 அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். My God is a supernatural God. மற்றவங்க அறியும்படி மகிமைப்படுத்துவார். யார் உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ, யார் உங்களை கடபார வச்சு குத்துனாங்களோ, அவங்களுக்கு முன்பாக உங்களை மகிமைப்படுத்துவார். உங்களை தூக்கி எறிந்து உங்களுக்கு முன்பாக உங்களை நான் மகிமைப்படுவேன்னு சொல்றவங்க வாய் இருந்தார் ஆமேன்னு சொல்லுங்க. இது இயேசுக்கு கேட்கலையா? இது கேட்கலையா? இப்படி இருந்தா தான் உற்சாகத்தோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு, உற்சாகத்தோடு சொல்லும் பொழுது கம்பீரத்தோடு உங்களுக்கு ஆயத்த பண்ணுவீங்க. ஆமேன்னு சொல்லுவோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமைப்படும் என்று சொன்ன தேவன் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையானது யாத்திராகமம் 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி அன்றைக்கு ஒரு சிச்சுவேஷன், அன்றைக்கு ஒரு சர்க்கம்டன்ஸ், அன்றைக்கு எகிப்தியர்கள் விசேஷமாக இஸ்ரவேல் அடிமையாக வைத்திருக்கும் பொழுது மோசே கர்த்தர் தெரிந்து கொண்டார். மோசே தெரிந்து கொண்ட தேவன் மோசேயோட பேசினது போல இன்றைக்கு இந்த பலிபீடத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டபடியாக உங்களது பேச சொல்லுகிற வார்த்தை, மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தில் முதல் நாள் இந்த ஓய்வு நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே இருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் ஒன்று சொல்வாரானால் அது ஜீவனுள்ள வார்த்தை. பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்னைக்கு சொல்ற ஆண்டவர், உன்னோட போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகுது. உன் அழுகைக்கு ஒரு முடிவு வரப்போகுது. உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு வரப்போகுது. உன் துக்க நாட்கள் முடிந்து போயாயிற்று. என் தேவன் இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க பண்ணாதீங்க. நீங்க அதான் சொன்னார். என்னது? எனக்கு தெரியுமா? உனக்கு எல்லாம் தான் தெரியும். இங்க இருக்கிற கேட்டு பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்ல ஒன்னும் தெரியாது மக்கு. நீங்க உலகம் தெரியும், ஆனா வேத ரகசியம் உங்களுக்கு தெரியாது. அதை பார்க்கவும் முடியாது. ஆனா அது தெரியணும்னா நீ என்ன இருக்கணும்? சும்மா இருக்கணும். உள்ளே வாங்கிக்கணும், வெளியே கொட்டக்கூடாது. அல்லையா? நிறைய பேர் பார்த்துருக்கேன், காதுல கேட்பாங்க, கண்ணில் பார்ப்பாங்க, எல்லாம் ரெடியா இருப்பாங்க சொல்றதுக்கு. எல்லாம் குடும்பமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஆஃபீஸா இருக்கட்டும், என்ன ஆகட்டும், அதை சொன்னா தான் அவங்க மண்டை வெடிகிற வரைக்கும் இருக்கும். நான் சொல்றேன், இன்னிலிருந்து கொஞ்சம் சும்மா இருங்க.
அடுத்த வாரம் இங்கே வந்து போகும்போது ஒரு ட்ரெய்லர் வர வச்சுருக்கீங்க, ஒரு ஜிப்பு போட சொல்லி. மோசமானது. அல்லோ, கை கூட சும்மா இருக்கும், கண்ணு என்ன பிரச்சனை பண்ணுக்குதான், பார்க்கும். ரோஜாப்பூ முழுங்கும், ரோஜாப்பூ மூக்கு பார்க்கும், காது முழுங்கும், ஆனால் வாய் இருக்கு தெரியுமா சொல்கிறார். கூடவே இருந்து பார்க்குறாங்க. மோசே கூட இஸ்ரேல் ஜனங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சுன்னு சொல்கிறாரு. அது யாரை பார்த்து சொல்கிறாரு? எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். போயிட்டு மோசே சொல்லி அவங்கள போயிட்டு கொஞ்ச நாளே சும்மா. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், தேவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அல்லேலூயா. தேவனுக்கு டிக்னால் கொடுக்குறீங்க நீங்க. நான் சொல்றேன், அவரே சொல்லிட்டார். கொஞ்சம் மோசேட்ட சொன்னது போய் சொல்றாரு, பலிபீடத்தை சகோதரிகளே சகோதரனே கொஞ்சம், அப்பதான் மகிமை நடக்கும். அல்லேலூயா. நீங்க சும்மா இருப்பீங்க என்று கூறுகிறது. எகிப்தியர்கள் அப்போது வந்தபோது மோசே இஸ்ரவேலர்களை பார்த்து பயப்படாமல் அமைதியாக கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை காண சொன்னார். இது தேவனோட நம்பி நம் போராட்டங்களை அவரிடம் ஒப்படைத்து விட்டு தேவன் செயலுக்காக காத்திருக்க வேண்டும் என்று குறிக்கிறது. இதோட கருத்து என்னன்னு பார்க்கணும்னா, கர்த்தர் யுத்தம் செய்வார் என்றால் மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட போராட்டங்களை தேவன் பொறுப்பேற்று வெற்றியை தருவார் என்று ஆணிதரமாக சொல்லுகிறது. முக்கிய கருத்து என்று பார்க்கும்போது, சும்மா இருங்கள் என்றால் எதை குறித்தும் பதட்டப்படாமல் சந்தேகப்படாமல் தேவனோட செயலுக்காக காத்திருப்பது நல்லது. ஒரு காரியம் நடக்கலைன்னா இது தொடங்கினது எல்லாமே மாறிடும். படப்படான்னு பேசுறது, துடிக்கிறது, கொள்றது. நான் சொல்லுவேன், என் கர்த்தர் அவர் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவர் நம்மளை உன்னிப்பாக கவனிக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், சில காரியம் முடியாமல் இருக்கலாம், சில காரியங்கள் வாங்க முடியாமல் இருக்கலாம், சில காரியங்களை விற்க முடியாமல் இருக்கலாம், சில காரியம் நஷ்டமா இருக்கலாம். நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், நீ சும்மா இரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சோத்தத்தோடு ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு தெரிகிற படுத்துக்கிற வேலை மட்டும்தான் நம்மளோட வேலை. மீன் வாயில வெள்ளி பணத்தை கொடுப்பு அனுப்பது அவர் வேலை. அல்லேலூயா. ஜெபிக்கிறது கொடுத்து அனுப்புறது கேட்கல, ஜெபிக்கிறது பக்கத்தில் பார்த்து சொல்லு, கொஞ்சம் சும்மா இருமா. ஜெபிக்கிறது உன் வேலை, கொடுத்து அனுப்புறது அவர் வேலை. அல்லேலூயா. ஏன் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். மனுஷன் கொடுப்பேன்னு சொல்லுவான், போகும்போது டாட்டான்னு சொல்லிட்டு போவான். ஆனால் தேவன் ஜீவனையை கொடுத்தவர். இது தேவையில்லாத காரியத்தை காட்டில மகிமையான காரியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சும்மான்கள் என்றால் எதை குறித்து பதட்டப்படக்கூடாது. ரட்சிப்பை பார்ப்பீர்கள் என்றால் தேவன் அற்புதமாக வழிநடத்துவார் என்பதை பார்க்காமலேயே விசுவாசிப்பது. இன்றைக்கு சொல்லிட்டார், ரட்சிப்பை பாருங்க, இந்த மார்ச் மாதத்திலிருந்து நடக்க போற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். இன்றைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், 2 மாதத்துல சில போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருகிறது. 2 மாதத்துல சிலருக்கு உங்கள் போராட்டம் பிரச்சனை உங்கள் கண்களுக்கு பெரிதாக காணப்படுகிற காரியத்துக்கு என் தேவனை பலிப்படுத்துன்னு சொல்லுகிறார். நான் மகிமை படும்படியாக இந்த முதல் ஓய்வு நாள பேசுகிறேன். நிச்சயமாகவே ஒரு முடிவு வருகிறது. In every situation is gloriful God. அவர் சும்மா இருங்கள் என்று சொன்னால் நம்ம சும்மா இருக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவையில்லாத காரியத்தை பேசக்கூடாது, தேவையில்லாத பிறரோட காரியத்தில் நுழையக்கூடாது. இன்னும் எனக்கு நடக்கவில்லை என்று, சூழ்நிலை மாறவில்லை என்று புலம்பக்கூடாது. எந்த காரியத்தையும் வேகமாக முடிவெடுக்க கூடாது. எந்த காரியமும் தேவனோட அனுமதி இல்லாமல் செயல்படக்கூடாது. சும்மா இருங்கள் என்று சொன்னால் நாம் சும்மா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, ராமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் பார்த்து உங்கள்கிட்ட தான் சொல்றாரு, சொல்லுங்க, உங்ககிட்ட தான் சொல்றாரு, கொஞ்சம் சும்மா இங்க யாரும் சொல்லியே சொல்லுங்க. இங்க பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து தட்டி சொல்லு, கொஞ்சம் சும்மா. ஏன்னா உனக்கு ஒரு மீன் ஆயத்தம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. உனக்கு ஒரு மீன் ஆயத்தம் ஆயிடுச்சு. பாஸ்டர் நான் சும்மா இருந்தேன் எப்படி? ஹலோ, ஒரு மீன் ஆயத்தப்படுத்திட்டாரு. உன்னோட வேலை சும்மா இருந்து போனவனுக்கு தூண்டில மட்டும் போடுற வேலை, வெள்ளி படத்துறது அவர் வேலை, கொடுக்கறது அவர் வேலை. இந்த நாளில் பிரச்சனைகள் வரும்பொழுது, இறக்கங்கள் வரும்பொழுது
எதிர்காலத்தை யோசிக்கும் போது, நாளிலிருந்து நடக்குமா என்று யோசிக்கும் பொழுது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று புலம்பாதீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம் தேவனிடத்தில் தெரியப்படுத்திவிட்டு சும்மா இருக்கும் பொழுது தேவன் காரியங்களை பார்த்துக் கொள்வார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், அவர் 2 நாள் முன்னாடியே போனாலும் மீன் கிடைக்காது, லேட்டா போனாலும் மீன் கிடைக்காது, 1 hour பிஃபோர் போனாலும் மீன் கிடைக்காது. அவர் சொல்லும் போது போனா தான் மீன் கிடைக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், எஸ், எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும், மீன் எங்க இருக்க தெரியும், எனக்கு போட்டு ஓட்ட தெரியும், பெரிய போட்டு கூட என்னால ஓட்ட தெரியும். போ, நைட்டெல்லாம் ஓட்காரு, வரும்போது எம்டியாவா? நான் சொன்னா தான் மீன் வரும். அல்லேலூயா. நான் சொன்னாதான். அப்பா எனக்கு நான் எவ்வளவு வருஷம் தெரியுமா நீச்சல் அடிப்பேன். சோத்திரம். என்ன போல அடிக்க முடியாது. நான் பின்னாடி நீச்சல் அடிப்பேன், முன்னாடி அடிப்பேன், ஆழத்துல போவேன். அல்லேலூயா. ஓகே. எங்க அப்பா நீ சொல்ல சொல்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, ஓகே ஓகே, புரியுதா? ஓகே. ஆனால் அவர் சொன்னா தான் மீன் வரும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்ற அந்த காலை வேளையில மீன் வரும். மகிமைப்படுத்துவேன், நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. உயர் வேண்டுமா? நல்லது நடக்கணுமா? பிரச்சனை தீர வேண்டுமா? சும்மா இரு. நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்லணும். அல்லேலூயா. உயர் வேண்டுமா? கேட்கல. உயர் வேண்டுமா? நல்லது நடக்கணுமா? பிரச்சனை தீரணுமா? வேதனை நீங்கணுமா? கண்ணீர் மாறணுமா? இது சொல்றதுக்கு கூட காசு கொடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த சும்மாரு சொன்னதும் கூட கஷ்டம். நல்லது நடக்கணுமா? கண்ணீர் மாறணுமா? பஞ்சு வரணும். என் தேவனிடத்தை தெரியப்படுத்துங்கள், அவர் பார்த்துக் கொள்வார். யாத்திராக 14:14 சொன்னபடி ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் சும்மா இருங்கள், ஒரு நாள் முழுதும் சுற்றி வாருங்கள் என்று சொன்னா, போயிட்டு அல்சமாலு, ECAE எக்ஸ்பிரஸ் எல்லாத்தையும் சுத்திட்டு வந்துருவீங்க. ஆனா 2 மணி நேரம் ஒரே இடத்துல ஒர்க்காருன்னு சொல்லுங்க, தலை உடைஞ்சிடும். அதை தான் அது எதிர்பார்க்கிறார். நீ உடைக்கப்படணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். நான் ஒரு நாள் சொல்றேன், டைனா கிட்ட சொல்லிட்டுமா, காலையில் 6 மணிக்கு பைக் எடுத்துக்கோ, போயிட்டு எங்கெங்க முடியுதோ எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு வந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. என்ன பண்ணுவீங்க? போயிட்டு கொடுத்துருவீங்க. நாளைக்கு 8 மணி நேரம் சைலண்டாக உக்காருன்னு முடியுன்றீங்க? முடியாது. ஆனால் கஷ்டம். அப்படி இருக்கும் போது தான் அவர் நம்மளோட பேசுவார். அல்லேலூயா. அமர்ந்திருந்து மெல்லிய சத்தத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வழி நடத்துகிறத கர்த்தர் உங்களால் பார்க்க முடியும். எதற்காக சும்மா இருக்க வேண்டும் என்றால், நம் சும்மா இருந்தாலே போதும், கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சங்கீதம் 53ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனே மௌனமாய் இராதேயும் பேசாமல் இராதேயும் தேவனே சும்மா இராதீங்கப்பா. இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலை எடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாய் உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். இத்தனை உங்களுக்கு விரோதமாக எதில் செயல்பட்டாலும் சோத்திரத்தோட தெரியப்படுத்தி சும்மா இருந்து பாருங்க, அவர் யுத்தம் பண்ணுவாரு, காரியங்களை வாய்க்க செய்வார். He will take everything. He is responsibility of you. ஆண்டவர் சும்மா இருந்து, உனக்கு விரோதமாக 1000 திட்டங்கள் தீட்டினாலும், உனக்கு விரோதமாக 1000 சூழ்ச்சிகள் யோசித்தாலும் ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். நாம் சும்மா இருக்கும் பொழுது அவர் அனைத்து காரியத்தையும் சந்திப்பவராக இருக்கிறார். சில காரியங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்க கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, சும்மா இருக்கும் போது சகலமும் நன்மைக்கு ஏதாவது நடக்கும். அல்லேலூயா. பேதுரு ஆவலோடு ஓடியாடுறோம் சொல்றதுக்கு, சும்மா தான் இருந்தான், போன்னு சொன்னாரு, கிடைச்சது. நான் சொல்றேன், இந்த கால விசேஷம் இந்த ஓய்வு நாள் முதல் நாள் சொல்றேன், விசுவாசத்தோட போங்க, உங்களுக்கு ஆயத்தப்படுத்த மீனை கர்த்தர் உங்களை கையில கொடுப்பார். உங்க கையில வெள்ளி பணம் வரப்போகுது. அல்லேலூயா. வெள்ளி பணம் வரப்போகுது. இவ்வளவு சொல்றீங்களா ஆண்டவர் பாஸ்டர், ஒரு கோல்டு சொல்லக்கூடாதா? உள்ள நினைக்கலாம். நான் சொல்லுவேன், அவர் வெள்ளி கொடுத்தாலும் பொண்ணை கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் எப்போது அள்ளி கொடுக்கிற தேவன் தான், வார்த்தையில மட்டுமில்லை, இருதயத்தில் செயல்படுகிற தேவனா இருக்கிறார். அடுத்தது யாக்கோபு குறித்து காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன்.
ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம தேவ சமூகத்துல எல்லா காரியத்துல உண்மையா இருப்போமானால் தேடி வருகிற தேவன் நம்ம இருக்கிறார். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி எல்லாம் பாருங்க, நோக்கியே வரும். பேதுருவை நோக்கி சொன்னாரு, இங்க பார்க்கும்போது யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாக இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். அதே போல ஆதியாகமம் 29:15 தன் மருமகன் யாக்கோபு தனக்காக சும்மா வேலை செய்வதை கண்டு அவனுக்கு தகுந்த கூலியை வழங்க விரும்பிய லாபான், நீ என் ஒருவன் என்பதற்காக சும்மா வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு என்று கேட்கிற காரியத்தை பார்க்க முடியும். யாக்கோபு தன் மாமா லாபான் வீட்டிற்கு வந்த பின்பு கொஞ்ச நாள் வேலை செய்த பிறகு காரியங்கள் மாறுகிறது. லாபானை நோக்கி உறவு முறையாக அல்ல, சும்மா வேலை செய்யக்கூடாது என்று முறையான கூலிக்கு வேலைக்கு கொடுக்க வேண்டும் என்று லாபான் விரும்புகிறார். யாக்கோபு விருப்பத்திற்கு போல ஒப்பந்தத்துக்கு மேல 7 ஆண்டுகள் வேலை செய்வதாக வேத வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, வசனத்தை கவனிக்கும் பொழுது லாபான் கேட்கிறான், உனக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்கிறான். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளை யாக்கோபு குறித்து பார்க்கும்போது, அன்றைக்கு யாக்கோபை கேட்டது போல அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமம் 29:15 வாசிக்கும் பொழுது, பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் என்று சொல். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளே, சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ எனக்கு ரொம்ப உண்மையா இருக்கிற, எனக்கு உத்தமமா இருக்கிற, இது வரைக்கும் காத்திருந்த, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறார். நீ எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறத நான் பார்த்தேன், எதிர்பார்க்காம சும்மா இருக்கிற, உண்மையா நம்பிக்கையோடு இருக்கிற. அன்றைக்கு யாக்கோபை கேட்டது இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறா, நீ எனக்கு உண்மையோடு விசுவாசத்தோடு இந்நாள் வரைக்கும் பயந்து காத்திருக்கிறபடியாக, உனக்கு மகிமையான காரியம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறபடியாக, தேவன் உன் மீது பிரியப்படுகிற இந்த மார்ச் முதல் மாதத்துல மகிமைப்படும்படியாக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். He wants to do something differently. இதுவரைக்கும் யாராவது எந்த எஜமான வந்து உனக்கு சம்பளம் உயர்வு வேணும்னு கேட்டிருக்கானா? நம்ம தான் போய் கேட்போம், சார் நான் இவ்வளோ வருஷமா ஒர்க்குன்ற ப்ரொமோஷனும் கொடுக்கல, சம்பளமும் கொடுக்கல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தேடி கேட்கிறார், நான் உனக்கு சம்பளம் எவ்வளோ வேணும்னு கேட்கிறார். நான் கேட்குறேன், ஒருவேளை அது குடும்பத்தை அதை வச்சு பணத்தை வச்சு நடத்த முடியலன்னு யோசித்து வந்திருக்கிற மகனே, உனக்கு எவ்வளோ வேணும் கேள், நான் கொடுக்குறேன். கொடுக்கிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். சும்மா இருந்த மட்டும் போதாது, விசுவாசத்தை அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது உன் தேவைகளை மீனின் வாயிலும் கொடுக்க முடியும், எஜமானன் கைகளிலும் வாங்கி கொடுக்க முடியும். He's a supernatural God. அன்றைக்கு யாக்கோபுக்கு கொடுத்தது போல தேவன் இன்றைக்கு சபையார்கள் சொல்லுகிறேன், கர்த்தர் கேட்டு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற காரியத்தை பார்க்க முடியும். நம் சும்மா இருக்கும் போது தேவன் கொடுக்கிற காரியம் தேடி வந்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். விசுவாசம் ஆமென் சொல்லுவோமே. வந்து சொல்வதற்கு முன்பாக எனக்கு தெரியும் சொல்றாரு, போய் எடுத்துக்கொண்டு சொல்றாரு, வெள்ளி பண்ணது கொடுக்க ஆயத்தமானா. ரெண்டாவது, நீ சும்மா செய்யாத, நீ சபைக்கு சும்மா வந்துட்டு உட்காந்துட்டு போகாத, விசுவாசத்தோட போ, உனக்கு என்ன வேணும் கேளு, இந்த மகிமை படும்படி நான் உனக்கு செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. இன்னாரும் கை இருக்கிறோம், கை தட்டி இருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்க. கர்த்தர் உண்மையா சொல்ல, என்னைய மனைவி கர்த்தர் மகிமை தான் வைத்திருக்கிறார். ஏனென்றால் எங்கள் கை சும்மா இருக்காது, எங்கள் வாய் சும்மா இருக்காது, எங்கள் கால் சும்மா இருக்காது, எங்கள் நினைவு சும்மா. என்றால் எப்போதும் மனைவி கேட்டு பாருங்களேன், நான் எதுக்கு பலி எப்போ பார்த்தாலும் எங்கள் மனைவி கிட்ட சபை எப்படி இருக்காங்க தெரியல, சபை உங்களை பற்றி தான் பேசிட்டு இருப்பேன், சபை இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. ஏன்னா உங்களை அவ்விதத்தில் நேசிக்கிறபடியாக என் தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீங்கள் கர்த்தர் உங்கள் ராஜாத்துக்களாக கர்த்தர் உட்கார வச்சுக்க. ஹல்லேலூயா. நான் உண்மை சாட்சியா சொன்னேன், நிறைய சபைக்கு போயிருக்கிறேன், எல்லாம் தூங்கும், விசுவாசிகளும் தூங்கும், வருமானம் தூங்கும். ஏன்னா பாஸ்டர் தூங்கிட்டே இருப்பார். நான் அப்படி இல்லை. ஐ வாண்ட் டு பி லைக் an ant. எறும்புகளை பாரு சுறுசுறுப்பா இருப்பேன். மனைவிக்கு மேல சாட்சியா சொல்றேன், எப்போதும் உங்களை பத்தி பேசுறேன். இவங்களுக்கு திருமணம் ஆகல, அவங்களுக்கு வேலை கிடைக்கல, இதை பண்ணல, அதை பண்ணல, ஏதாவது பேசிட்டே இருப்பேன். ஏனென்றால் நான் உங்கள் மீது நினைவு கொண்டபடியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் இருக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு கர்த்தர் நல்லா வச்சுக்கோ ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என் கை தட்ட மாட்டீங்க, அப்ப ஆமென் சொல்ல மாட்டீங்க. கை சும்மா இருக்க கூடாதுங்க. ஆண்டவர் வாயத்தான் சும்மா இருக்குன்னு சொன்னாரு, கைய சொல்லல.
ஹல்லேலூயா. ஒன்று சும்மா இருன்னு சொல்லிட்டா போதுமே, டெக்ஸ்டைல் என்ற பொம்மை ஆயிடுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில் நடக்க போகுது, என் வாழ்க்கையில் செயல்பட போகுது, நான் மகிமையை பார்க்க போகிறேன். என்னை கேட்டுட்டார் இன்னைக்கு, என் கடனெல்லாம் சொல்லிட்டேன், அவர் செக்கு போட்டார். ஹல்லேலூயா. சொல்லுறது நம்ம வேலை, செய்யறது சொல்லுறது, ஜோரா சொல்லு, சொல்லுறது செய்யறது, சொல்லுறது செய்யறது, தூங்குறது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. எல்லாம் வீழ்ப்பதான் இருக்கிறீங்க. My God is a good God. ஏனென்றால் என் தேவன் காண்கிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது, ஃபர்ஸ்ட் மீன் வாயிலிருந்து கொடுத்தார். ரெண்டாவது, நீ சும்மா வேலை செய்யமா, நான் உனக்கு கொடுத்துறேன். அதனால தான் சொல்லுவேன், சும்மா வேலை செய்து பாருங்க, கர்த்தர் கொடுப்பார். பாஸ்டர் நீங்க பெருக்காதீங்க, நான் பெருக்கி பாரு, கர்த்தர் கொடுப்பார். பாஸ்டர் நான் சேர் எடுத்து நீங்க செய்து பார், கர்த்தர் கொடுப்பார். வெளுக்கிற யார் ஃபர்ஸ்ட் எல்லா சேரும் எடுத்து அடுக்கிறீங்களோ அந்த ஒரு சேருக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட். ஹல்லேலூயா. பாத்ரூம் கவுனா டபுள் இன்க்ரிமெண்ட், டேங்கர் ஒப்புறவங்களுக்கு அதிக இன்க்ரிமெண்ட், தொடக்கிறவங்க டபுள் இன்க்ரிமெண்ட். ஏனென்றால் அவருக்கு வேலை செய்றீங்க. பாஸ்டருக்கு செய்யாதீங்க, இயேசுவுக்கு செய்யுங்க. ஹல்லேலூயா. நல்ல பக்காவா தேவனுக்காக வந்து செயல்பட்டு பாருங்களேன். உண்மையா சொல்றேன், அவன் யாக்கோபு உண்மையா இருந்தான், கர்த்தர் அதை காட்டில உண்மையா இருந்தார். கூப்பிட்டுக்கு நீங்க உண்மையா இருக்கிற ஆமேன்னு சொல்லுங்களேன். உண்மையா இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்றேன், உண்மையா இருக்கு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கேள், நான் தரேன். ஹல்லேலூயா. சொன்னதை கொடுத்தது போல லாபான காட்டில தேவன் நல்ல தேவன். இஸ் a supernatural God. மூன்றாவது காரியம் பார்க்கும்போது டைம் ஓடிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசேயின் தாயாரை குறித்து ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1-7 வசனத்தை வாசிக்க சீக்கிரமாக வாசிப்போம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதை தமக்கே தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். நின்று கொண்டிருந்தார். அடுத்து அப்படியே வாசிப்போம். தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதின் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றால். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் இதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால். சம்பளம் கொடு. அன்பான தேவ பிள்ளைகளை முன்பாக சொல்லும் போது நதியில அனுப்பிவிட்டு வசனம் சொல்லுது, முன்னாடி சொன்னது போல தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அனுப்பிட்டா சைலண்டா இருக்கிறார். என்னது? அனுப்பிட்டா சைலண்டா இருக்கிறா. நம்ம கூட ஆண்டருக்கு கொடுத்துட்டோமா, ஆண்டருக்கு செய்துட்டோமா, சில காரியத்தில் சைலண்டா இருந்து பாருங்க, ஆண்டவரே அழைப்பு கொடுத்து சம்பளத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. என் தேவன் கர்த்தர் நேர்த்தியாக செய்கிற தேவன். நம்ம ஒரு நினைச்சுக்கோங்க, சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு. வசனம் சொல்லுது, அனுப்பிவிட்டு அந்த வசனத்தை என்ன சம்பவிக்கும் என்பதை தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். ஒருவேளை உங்களுக்கு அவருடைய சூழ்நிலை என்ன இருக்கும்? கொடுத்தாலும் கொடுத்தீங்க ஒண்ணு, அதுவும் அழகான பிள்ளைய கொடுத்தீங்க, கடல்ல போயிடுச்சு, நதியில போயிடுச்சு, புலம்பிப்பீங்களா இல்லையா? வசனம் அழுதுன்னு தான் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அனுப்பி விட்டு அழுது கொண்டு நின்றிருந்தாள். அப்ப அவ அழல. அவ அனுப்பி விட்டு குதித்து கொண்டிருந்தாள், அதுவும் எழுதல. அப்போ அவ தேவ திட்டத்தை தெரிந்திருப்பான் நான் விசுவாசிக்கிறேன். சைலண்டா இருக்கிறா. சைலண்ட் பிரிங்ஸ் த விக்டரி. சைலண்டா இருக்கிறா. அனுப்பிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா போய் சேர்ந்த உடனே, குழந்தை போய் அங்க சேர்ந்த உடனே அங்க ஆயத்தமாகுது. அங்க ஆயத்தமாகிற காரியம் என்னன்னா, தன் தாயே கொண்டு வந்து
பால் கொடுக்குவது மாற்றமல்ல, பால் கொடுப்பதற்கும் சம்பளத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஜெபத்தை அனுப்பிட்டீங்களே, ஹலோ, தெரியப்படுத்திட்டீங்களே, குழந்தைய அவ அனுப்பிட்டால, நீங்களும் அனுப்பிட்டீங்களே, போய் சேர இடத்துல சேர்ந்துரும். அவர் பிளான் பண்ணுவாரு, ஆள் வருது. இன்னைக்கு சொல்றேன், ஆள் வருது, ஆள் வராங்க உங்களை உயர்த்துவதற்கு, உன்னை பிளஸ் பண்ணுவதற்கு. ஒருவேளை எனக்கு ப்ரமோஷனே கொடுக்க மாட்டான், ஓகே, நீ தெரியப்படுத்து. உன்னோட ஹெட் மேனேஜரை தூக்கிட்டு வேற ஹெட்டை போட்டு உனக்கு ப்ரமோஷனை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஆண்டவரே அவன் மனசை மாத்துங்க, அவன் ஒரே உடைங்க, இருதயத்தை உடைங்க, எனக்கு ப்ரமோஷன் கொடுங்க. கிடைக்கவே கேடு. ஆண்டவரே, ஐ லீவ் இட் இன் யுவர் ஹேண்ட். உம்மோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நீ பார்த்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் அப்படிதான் சொன்ன, ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு நல்லா கடாவை கொடுங்க கேட்கல, நல்லா ஒரு எருமாடு அனுப்புங்க கேட்கல, ஒட்டகத்தை அனுப்புங்க கேட்கல, பலிவிடுறதுக்கு. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பார்த்துக்கிட்டாரா? எங்கிருந்து வந்ததே தெரியல, இவளுக்கும் தெரியல. இவளோட மனசு உண்மையா இருந்தது. பிள்ளையை அனுப்பிட்ட மட்டும்தான் ஒரு வேலை. இருதயத்தை காண்கிற தேவன் தாயோட இருதயத்தை கண்டார், அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, அவளே அங்க போக வச்சாரு. எந்த இடத்துக்கு போக கூட அதே இடத்துக்கு போகும்படி, அதே இடத்துல தன் பிள்ளைக்கு மார்போடு பால் கொடுக்கும்படி. மாற்றமல்ல, எந்த தாய்க்கு சம்பளத்தை கொடுக்கறத பார்த்திருக்கீங்களா? பிள்ளைக்கு கொடுக்கறத. நம்ம தேவன் சூப்பர் நேச்சுரல் காட். ஹல்லேலூயா. உனக்கே தெரியாம உனக்கே கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லு, கொஞ்சம் சும்மா இருமா சகோதரா, கொஞ்சம் சும்மா இரு, சகோதரியே சும்மா, சகோதரே யார் ரெண்டு பேர் சொல்றது தெரியுங்களா? சிஸ்டர் மட்டும் சொல்றாருன்னு, நான் பிரதரையும் சேர்த்தான் சொல்றேன். கொஞ்சம் சும்மா இருங்க, அர்ஜென்ட் படாதீங்க. ஹலோ, சும்மா இருங்க, அர்ஜென்ட் படாதீங்க. சும்மா இருங்க, ரொம்ப அர்ஜென்ட் படாதீங்க. சும்மா இருங்க, அர்ஜென்ட் படாதீங்க. சும்மா இருமா, கத்திர அர்ஜென்ட் படாதீங்க. பாசமாக சேர்த்தான், பா சும்மா இரு, நான் கண்ண சும்மா தான் இருக்கிறேன். கத்த நடத்துறாரு. என் தேவன் நல்லவர். அன்பான தேவ பிள்ளைகளே, நம் தேவனிடத்தை கேட்டதையும் கொடுக்கிறவர், கேட்காதையும் கொடுக்கிறவர். ஆனால் என்ன ஆச்சரிய காரியம் என்னால், இதை கர்த்தர் கண்டு பார்வோட குமாரத்தி மூலமாக அவளுக்கு சம்பளத்தை கொடுத்து பிள்ளையை வளர்க்கும்படி தன்னுடைய மகிமையை கர்த்தர் காண்பிக்கிறார். அப்பா, இயேசு எப்படி கொடுத்துருக்கோம், என்கிட்ட இது கொடுன்னு சொல்லி பரிபணத்தை கொடுத்துருக்கலாம். அவர் மகிமை விளங்கணும்னா மீனை அனுப்பித்தான் விளங்க பண்ணுவார். அவர் லேட்டா செய்யறாருன்னா மகிமைக்காக செய்வார். ஹல்லேலூயா. சும்மா நீ செய்யாத, நீ சும்மா செய்தாலும் என் தேவன் சும்மா வாங்க மாட்டாரு. என் தேவன் வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடுத்து ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன். சொல்லுங்க, நான் அதிகாரி ஆக போறேன், நான் பிளஸ்ஸிங்கா இருக்க போறேன், நான் பிளஸ்ஸிங்கா இருக்க போறேன். என் கையினால் நிறைய கொடுக்க விரும்புறேன். வாய் விட்டு சொல்றவங்களை கர்த்தர் அப்படி ஆஸ்வதிப்பார். நான் நிறைய கொடுக்க விரும்புகிறேன். வாயே வரல, நான் உண்மையா சொல்றேன். when God's moving is there, you should catch the movings. ஆண்டரோட வழி நடத்தலும் ஆண்டரோட அபிஷேகம் வரும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் மகிமையா இருப்பார். நான் விசுவாசத்தோடு அறிக்கை எடுக்கிறேன், ஆண்டருக்கு நிறைய கொடுக்கணும்னு சொல்லி பாருங்க. கொடுக்குறோங்க ஆமேன்னு சொல்லுங்க. சபைக்கு லட்சத்துல கொடுப்பேன், நீங்க சொல்லி பாருங்களேன். லட்சத்துல கொடுப்பேன், அப்ப உங்களுக்கு எப்படியா இருப்பாரு? லட்சாதிபதி தான் இருப்பார். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஒன்னு டாக்டர் மாத்திரம், பாஸ்டர் ஒரு லட்சத்தை கேட்கிறாரு, ஹலோ இல்ல பிச்சைக்காரனை கடுப்போ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நீ லட்சத்தை சபைக்கு கேட்குதுன்னா நீ அப்ப எப்படி இருப்ப? சகோதரர் சார், நீங்க லட்சம் கொடுப்பீங்க பிரதர், ஏன்னா அவர் கோடி வரும். அவருக்கே தெரியாது. அவர் ஒரு மலையாளி, கேரளா தான் சொந்தக்காரர் இருக்காரு. சடனாக எப்படி சொல்றது, சடனாக போவார், சேஞ்ச் இல்லை கடையில். உதாரணம் சொல்கிறேன், சேஞ்ச் இல்லை. எப்போ ஒரு லாட்ரி டிக்கெட் எடுத்துன்னு போ, எனக்கு வானாங்க, சும்மா எடுத்துன்னு போப்பா. அவரும் அந்த 10 ரூபா லாட்ரி எதை கொடுத்து வச்சுன்னு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்ப்பார், 5 கோடி அடிச்சுக்குது. இதான் தேவனோட மகிமை. என் தேவன் எப்போ எதை செய்வார்னே தெரியாது, அதான் மகிமை. இன்ஃபர்மேஷன் அனுப்புறாங்க. எப்போ நல்லா இருக்கும் போது இன்ஃபர்மேஷன் போகுது, சீக்கிரம் வா, உன் ஃப்ரெண்டு சீரியஸ் ஆகுறான்னு. அவர் சொல்றாரு, அவன் செத்தாலும் கவலை இல்லை, செத்தாலும் என்னால் உயிரை எடுப்ப முடியும். ஹல்லேலூயா. உள்ள துருத்துரு ஓடிடுறோம், அப்பா வரிப்பட கட்டணும், டோர் லாக், எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ நுழையும் போதே எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன வந்திருக்கேன்னு. அவர் சொல்றாரு, நீ சைலண்டா இரு, உனக்கு மீன் ஆயத்தப்படுத்திட்டேன், வெள்ளி பணம் கொடுக்கும், எடுத்துன்னு போறது உன் வேலை. ஹல்லேலூயா.
நான் ரொம்ப நாளாக உழைக்கிறேன், எனக்கு அந்த கணம் கிடைக்கல. ஹலோ, இன்னைக்கு சொல்றாரு, என்னை கேட்டல உனக்கு ஒரு கணம் வருது, உனக்கு நான் என்ன செய்யணும், நான் உனக்கு கணத்தை கொடுக்குறேன். அப்பா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கடைசி நான் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஒரே ஒரு புள்ளத்தான் நதியில போட்டேன். ஆண்டவருக்கு தெரியும், அதே புள்ளைய கையில் கொடுப்பாரு, நீயே பால் கொடுப்ப, கொடுக்கறதுக்காக சம்பளம் கொடுப்ப. அதான் தேவனோட மகிமை. இஸ் a supernatural God. அன்பான தேவ பூத்தி விசேஷமாக புதிய வேலை. இந்த அன்பான தேவன் மோசேக்கு தாய் எப்படி பார்வோட மகளிலிருந்து எப்படி அழைப்பு வந்ததோ அதே போல் உங்களுக்கும் ஒரு அழைப்பு வருகிறது. அவங்க அம்மா நினைச்சு கூட பார்க்கல, ஒரு அழைப்பு வருது. மா உன்னை கூப்பிடுறாங்க. அவ இறுதி எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கும் தெரியல, போன் வருது. அது நல்ல போன், நல்ல போன், நல்ல ரிசல்ட். அந்த ரிசல்ட் நீயே போவ, உனக்கே சம்பளம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹலோ, ஆச்சரியமான தேவருங்க. அழைப்பு வந்துடுச்சு. பார்வோட மகள் அழைப்பு அனுப்புற, நீயே போயிட்டணும் கேட்குறான். போயிட்டு ஒரு அவங்க பையன் இட்டுன்னு வரேன். எங்கள் அப்பா பிளான் பண்ணியே அம்மாவே கொண்டு வராரு, பணத்தையும் கொடுக்குறாரு, என்ஜாய் பண்ண வைக்கிறார். சொல்கிறேன், இன்னைக்கு புதிய வேலை வாய்ப்பு வருகிறது, புதிய வருமான வாய்ப்பு வருகிறது, புதிய ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார், ஒரு புதிய ஆட்களின் சந்திப்பு, ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய நட்பு கர்த்தர் கொடுத்து உயர்த்த விரும்புகிறார். யாத்திராக 2:9 சொல்லுகிறது, பார்வோட குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்தி. ஆவிக்குரிய ஜீவத்துல நீங்க வளர 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 வளர, ஆவிக்குரிய ஜீவத்துல கை குழந்தையா இல்லாதபடிக்கு சத்தியத்துல விசுவாசத்தில் வளர வளர நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். சம்பளம். ஆவிக்குரிய ஜீவத்துல நீ சத்தியத்துல உண்மையா வளர்ந்திருப்பேயானால் இயேசு தகப்பனார் உனக்கு எல்லாத்தையும் சேர்த்து அபிஷேகத்தின் மகிமை உங்களுக்கு கொடுப்பார். அந்த ஸ்திரீ பிள்ளை எடுத்துக்கொண்டு அவளை வளர்த்தளப்ப சொன்ன பொழுது இந்த விசுவாசத்தோடு கர்த்தரோட மகிமைப்படுத்துவார் என்று ஒவ்வொரு நாளும் நீ அறிக்கையோடு இருதயத்தில் அந்த வார்த்தையை விதைத்து கர்த்தர் பேசினார். அன்றைக்கு லாசரோட உயிரோடு எழுப்பினவர், வெள்ளி பணத்தை மீன் வாயில கொடுத்தவர், அப்பா விசேஷமாக அன்றைக்கு லாபான் மூலமாக சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தவர். இன்றைக்கு இந்த நாளில் எனக்கு ஒரு மகிமையான காரியம் சம்பவிக்கும் என்று உன் இருதயத்தில் உண்மையாக வாஞ்சிப்பையானால் கர்த்தர் உனக்கு செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. எலிசா குறித்து ஒரு பார்க்க விரும்பும்போது, எலிசா எரிகோவுக்கு செல்லுகிற கர்த்தரால் அனுப்பப்பட்ட போது எலிசா விசேஷமாக நான் ஒரு உண்மையை விடுவிக்கிறேன். இதனால் எலிசா எரிகோவுக்கு கர்த்தரால் அனுப்பப்பட்ட போது எலிசா, நாம் உம்மை விடுகிறதில்லை என்று உறுதியோடு கூறுகிற காரியத்தை பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 2:3 எடுத்து வாசிக்கும் பொழுது, அப்போது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, எங்க இருந்து வராங்க? பெத்தேலில் இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானி உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன் எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 2:5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகள் பெத்தேலில் இருந்து வந்தாங்க. 2வது எரிகோவில் இருந்து தீர்க்கதரிசிகள் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன் எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். சும்மா இருங்கள் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். அதோட வசனத்தின் ஆழத்தின் கருத்தை பார்க்கும் போது 2 ராஜாக்கள் 2:4 வாசிக்கும் பொழுது, பின்பு எலியா அவனை நோக்கி, இங்க பார்க்கும் பொழுது முதலாவதாக இயேசு பேதுரு நோக்கி சொன்னார். மறுபடியும் இங்க ஒரு பார்க்கும்போது எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விட்டு விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். விசுவாசம் என விட மாட்டேன் பண்றான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார்ல, உன்னை மகிமைப்படுவேன்னு. ஆண்டவர் விடக்கூடாது. இருக்கும் அப்படி நீங்க விட மாட்டேன்ப்பா, நீங்க சொல்லிட்டீங்க, நான் உங்களை விட மாட்டேன். அந்த வார்த்தை இருதயத்தில் இருக்குது. விசுவாசமானது சிறிய ஜெப விதை, ஜெபித்து விட்டு நாம் சும்மா இருக்க வேண்டும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 3:6-7 சொல்லுகிறது, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே வெளியே செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே அல்லாமல். அன்பான தேவ பிள்ளைகளே,
வேலை செய்கிற தேவனால மட்டும்தான் நடக்கும். அல்லேலூயா. விசுவாசிப்பது நம்ம வேலை, செய்யறது அவர் வேலை. நான் மகிமைப்படும் சொல்றது அவர் வேலை, மகிமை நடத்த போகிறது அவர் வேலை. அன்பான தேவ பிள்ளைகளை, அவர் இயற்கைக்கு அப்பாற்படுகிற செய்கிற தேவன். அப்படி என்றால் நம்முடைய தேவன் இன்றைக்கு பேசப்பட்ட மகிமையான காரியங்கள் எல்லாம் நம்முடைய உங்களோட வாழ்க்கையில நடக்க போகிறது என்று ஒரு அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு மீன் வாயிலிருந்து வெள்ளி பணம் வரப்போகுது. ரெண்டாவது நீங்க தான் சொல்லணும், சம்பளம் கொடுக்க போறாரு. மூணாவது உங்களுக்கே தெரியாம ஒரு அழைப்பு வரப்போகுது, மகிமை வெளிப்பட போகிறது. இது மூணு நடக்க போறதுக்கு நீங்க அவர் விடாதபடிக்கு இறுக்கமா பிடிச்சு செயல்பட போறீங்க. மகிமை நடக்க போகிறது. நீங்க ஜெபிக்கிறது உங்க வேலை, நீர் பாய்ச்சறது அவர் வேலை. அல்லேலூயா. இன்னார் ஆமென் சொல்லி இருக்கணுமே, கையிருந்த கையை தட்டி இருக்கணுமே. நாம் விதைக்கிற விதையானது நம்மோட நிலமான இறுதி, நம்மோட நிலமான இருதயத்தில் விதைக்க வேண்டும். மத்திய 13:23 சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறோம் உணர்கிறவருமாய் இருந்து. எப்படி இருக்கணுமா? உணர்கிறவருமாய் இருந்து. இன்றைக்கு பேசப்பட்ட காரியம் மகிமை சம்பவிக்கும் என்று உணர்கிறவருமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். இந்த வசனத்தை உள்ள விதைத்திட்ட இது 30, 60, 100ஆக வரப்போகிறது. என் நம்பிக்கை வீண் போக போவதில்லை. நிச்சயமாக இந்த மார்ச் மாதத்திலிருந்து மகிமை நடக்க போகுது என்று விசுவாசிகள் ஒரு ஆமென் சொல்லி கைகளை தட்டுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை கேட்பது பெரிதல்ல, நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேதவசனம் சொல்லுகிறது. அப்போது மகிமை காரியம் பார்க்கும்படி சம்பவங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. தாமதமாக விசேஷமா அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை கேட்பது பெரிதல்ல, விசுவாசிப்பதே நல்லது. அல்லேலூயா. அப்போது மகிமையான காரியத்தை பார்க்கும்படியாக சம்பவங்கள் உருவாக்கப்படும். தாமதமாக வந்து மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். பேதுரு பேசுவதற்கு முன்பாக மீனின் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை கொடுத்தவர். சும்மா வேலை செய்யாத யாக்கோபுக்கு சம்பளம் எவ்வளவு என்று கேட்டவர் விசேஷனோட பிள்ளைக்கு வளர்ப்பதற்கு தாயாக தன் தாயே பிள்ளைக்கு பால் கொடுக்கும்படி செய்த தேவன் இன்றைக்கு உங்களை காண்கிறார் மகிமைப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுவோமே. என் தேவன் நல்லவர். ஒன்னே ஒன்று சொல்லுவேன், சும்மா போங்க, மீன் ஆயத்தம் ஆயிடுச்சு. நீ செய்த வேலைக்கு கர்த்தர் கூலி கொடுக்கிறாரு. நீ உண்மையா இருக்கிறது டபுள் த போர்ஷன் வரப்போகுது. உனக்கு கேட்காதது ஒரு அழைப்பு உங்களுக்கு வரப்போகுது. அந்த அழைப்பு உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிமையும் கொண்டு வரப்போகிறது. விசுவாச ஆமென் சொல்லுங்க. நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலையில சபையார் முற்றுமாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நான் மகிமைப்படுவேன் சொன்ன வார்த்தையின்படி என் கர்த்தர் மகிமைப்பட போகிறேன் சபையில. They are going to see the something miracles, my Lord, because you are a miracle working God. You are a supernatural God. ஒரு அற்புதம் சம்பவிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் உண்மையுள்ளவர், பேசுகிறவர். வார்த்தைகளை இருதயத்தில் விதைக்கும் பொழுது நல்ல நிலமான இந்த இருதயத்தில் அந்த வார்த்தைகளை விதையோடு விதைத்த பிள்ளைகளுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாக நீ மேன்மை வைக்க போவதற்காக நன்றி. உங்களோட பிள்ளைகளுக்கு இனி வர நாட்களை கேட்காமலே செய்ய போகிறீர். ஒரு அழைப்பு வருகிறது, நன்மையான அழைப்பு, மகிமையான அழைப்பு, ஒரு ஆசீர்வாதமான அழைப்பு. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு அழைப்பு வருகிறது, நன்மையாக இருக்கும், மகிமையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். சபையை இன்னும் மேலும் மேலும் வளர வைப்பீர். மேல் ஸ்தலத்தில் கீழ் அமர்ந்திருக்க யாவருக்கும், புதிதாக வந்த யாவர்களுக்கும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை முன்பாக வைக்கும் பொழுது சகலமும் மேன்மையாக நடக்கும், சகலம் மகிமையாக நடக்கும் என்று பிதா குமாரன் இயேசு நாமத்தை தாழ்த்து நன்றி செலுத்தி வந்த யாவர்களையும் இந்த மாதத்தின் முதல் நாளில் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து மகிமைப்படுன்னு சொன்ன வார்த்தையின்படியாக இந்த மாதம் முழுதும் நீ மகிமைப்பட போவதற்காக நன்றி செலுத்தி ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.